ஆந்திர அரசியலில் நுழைந்தது முதலே அதகலப்படுத்தி வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் தற்போது வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளார். ஜெகன் சறுக்கிய அதே நேரத்தில் வலுவான கம்பேக் கொடுத்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் பவன். அடுத்தடுத்த திருப்பங்கள் ஜெகனுக்கு பாதகமாக மாறத் தொடங்கியது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துள்ளதை அடுத்து ஜெகனையும் பவனையும் ஒப்பிட்டு ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் அரங்கேறி வருகின்றன. ஜெகன் மோகனின் OSR காங்கிரஸ் கட்சி 2011ஆம் ஆண்டுதான் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டதான் YS ராஜசேகர ரெட்டி 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை அவர் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பே அவர் கடப்பா தொகுதியில் 4 முறை MP-யாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வான பெருமை பெற்றவர். இப்படியாக அதிகமான செல்வாக்கு கொண்ட OSR 2009ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தார். காங்கிரஸ் கட்சிக்கும் ஜெகனுக்கும் அரசியல் மோதல் வெடிக்கவே OSR கட்சி தொடங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சியை வைத்து 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பழம்பெரும் கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியை அதிகாரத்திலிருந்து இறக்கி காட்டினார் ஜெகன். 2019ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 175 இடங்களில் 151 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றியை சாத்தியமாக்கினார் ஜெகன். ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே பவனின் ஜனசேனா கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அந்த MLA-வையும் தன் பக்கமாக இழுத்தார் ஜெகன். அது மட்டுமா, பதவி கிடைத்த பிறகு சந்திரபாபு நாயுடுவை ஒரு வழியாக்கி விட்டார் என்றே சொல்லலாம். சந்திரபாபு நாயுடுவையும் அவரது கட்சியையும் சட்டசபையில் வெகுவாக விமர்சித்தார். ஒரு கட்டத்தில் இந்த மோதல் பூதகரமாகி சந்திரபாபு நாயுடுவின் மனைவியை பற்றிய அவதூறு பேச்சு எழுந்தது. அதை பொறுக்க முடியாமல் அழுத சந்திரபாபு சட்டசபைக்கு மீண்டும் வந்தால் முதல்வராகத்தான் வருவேன் என சட்டசபையை விட்டு வெளியேறினார். ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. 5 வருடங்களில் தோல்விகளையே எதிர்கொண்டு வந்த பவன் இன்று 21 இடங்களை வென்று துணை முதல்வராகவும் உயர்ந்துள்ளார். இதுவரை 2 முறை MP, 3 முறை MLA, 1 முறை முதலமைச்சர் என இருந்திருந்தும் தரைமட்டத்திற்கும் சறுக்கி உள்ளார் ஜெகன். தந்தையின் செல்வாக்கு மற்றும் நம்பி ஆதரவளித்த மக்களின் நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் சொந்த பகையை தீர்க்க அதிகார வாளை வீசி வந்தார் ஜெகன். அந்த நடவடிக்கைகளே அவரது அரசியல் பயணத்தை அதல பாதாளத்தில் இறக்கியுள்ளது. மக்களுக்காக செயல்படாமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அதிகாரத்தின் மூலம் தீர்த்து வந்தார் ஜெகன். அதே சமயம் எப்படியாவது பதவிக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற முனைப்புடன் முந்தைய சந்திரபாபு நாயுடும் தோல்விகள் கற்றுக் கொடுத்த பாடங்களின் மூலம் சிறப்பாக வியூகம் வகுத்து செயல்பட்ட பவன் கல்யாணும் இன்று ஆந்திர அரசியலில் ஆதிக்கம் செலுத்த ஜெகனை ஒரு வகையில் காரணமாகிவிட்டார் என்றால் மிக இல்லை.